ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் ஒரு மாதத்தின் இறுதி நாட்களில் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்கிறது கிருபை எங்களை தந்திரதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 7வது மாதம் தொடங்கி மட்டுமாய் நீ நடத்தி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளை நீர் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சரீர சுகத்திற்காக நன்றி செலுத்துங்க. ஆயுள் நாட்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம ஜீவன் போகாதபடி காத்தாரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகளை பாதுகாத்தாரே நன்றி சொல்லுங்க. வருமானத்தை ஆசீர்வதித்தாரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தாரே நன்றி சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே நன்றின்னு சொல்லுங்க. வீடு வாசல் ஏற்படுத்தி தந்தாரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அரசியல் சமூக சூழலை எங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுத்தாரே உமக்கு நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்கிறோம். நாங்கள் உயிருள்ளவரை மறக்க மாட்டோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைப்பதினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, பலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, பலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உன் உள்ளங்கையில் உன்னத எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உன் உள்ளங்கையில் உன்னதர் என்றும் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஒரு துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். மோசே போல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, என்னையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பெண் சாதிகளையும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. ரவிதிமில்ல அமலேக்கிற்கு விரோதமாய் நீர் எழும்பி அவர்களிடத்தில் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. தாவீது இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல நாங்களும் எல்லாவற்றையும் திருப்பி கொள்கிற கிருபை எங்களுக்கு தாங்க. சரீரத்தில் எசேக்கியா திரும்ப 15 ஆண்டுகள் சுகம் பெற்று புதிய ஏற்பாட்டில் இயேசு சுகம் கொடுத்து அநேகரை போல நாங்களும் சுகம் பெற்றுக்கொள்ள கைகளிலே கால்களிலே இருதயத்திலே நுரையீரலிலே இறந்த பிணங்களையும் கூட கர்த்தர் உயிரோடு எழுப்பினீரே. அப்படி இறந்த எல்லா இடங்களிலும் சூழ்நிலைகளிலும் மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆச்சு நாருமே என்று அதை திறக்காதீங்க என்று சொல்கிற சில கதவுகளும் இயேசுவின் நாமத்தில் எங்களுக்காக திறக்கும்படி தேவன் உதவி செய்வீராக. பிள்ளைக்கான வாசல்கள் திறக்கப்படட்டும். திருமணத்திற்கான வாசல்கள் திறக்கப்படட்டும். குழந்தை பேருக்கான வாசல்கள் திறக்கப்படட்டும். வீடு வாசல் ஏற்படுத்தி கடன் எல்லாம் அடைக்கும்படியான நிர்வாகத்தை தான். சருமத்திலே காணப்படுகிற வியாதிகள் பலவீனங்கள் மறையட்டும். ஐயோ, இது கேன்சர் கட்டியோ என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு இது ஒன்றுமில்லை.
இது ஒன்றுமே ஆகாது என்று சொல்லுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட தூரத்தில் சமீபத்தில் பார்க்கிற பிள்ளைகள், இதை ஷேர் பண்ணி ஊழியமாக செய்கிற பிள்ளைகள், இதற்கு உதவி செய்து ஊக்கப்படுத்துகிற பிள்ளைகள் அனைவருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறேன். நீடித்த ஆயுசு நாட்களை வைத்திருக்கிறேன். அவர்கள் பிள்ளைகளின் நலவாழ்வை காணும்படி அவர்கள் வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் சொன்னவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, காலையிலே உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இனிமேல் பழக்கம் பண்ணணும். ஒருத்தர் நம்ம வாழ்த்தணும். எப்படி போவாஸ் தன் வேலையாட்களை வாழ்த்தினானோ அப்படியே வேலையாட்களும் போவாஸை வாழ்த்தினாங்க. அதுதான் பைபிளில் பார்க்குற ஒரு நல்ல குணம், நல்ல ரெஸ்பெக்டும் கூட. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் உங்களை வாழ்த்துறேன். இந்த வாழ்த்துதல் 100% பாடம் ஹார்ட் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாக இருப்பீங்க. யோபு 42ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 42ஆம் அதிகாரம். அப்போது யோபு கர்த்தருக்கு பிரத்யுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். பல ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம், ஏன் ஆண்டவரே எனக்கு ஏன் இது நேரிடணும், எதற்கு இதை அனுமதித்தீங்க, ஏன் இந்த இழப்புகள், ஏன் என் வீடு போகணும், ஏன் என் பிள்ளைகள் இறந்து போகணும், ஏன் என் மனைவி என்னை விட்டு தூர போகணும், நண்பர்கள் ஏன் என்னை விட்டு தூர நிற்கணும் என்ற பல கேள்விகளுக்கு அவன் அளித்த பதில் இது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைப்படாது. யாராலுமே தடுக்க முடியாது. ஆண்டவர் நல்லது செய்ய நினைச்சாலும் தடைப்படாது. ஆண்டவர் நம்மை திருத்த சில காரியங்கள் செய்தாலும் அதுவும் தடைப்படாது. நாம் அவரை தடை செய்ய ஒரு காலம் ஒரு நாளும் முடியாது. அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிறவன் இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலம்பினேன் என்றேன். இது எனக்குமே இந்த வார்த்தை ரொம்ப, எனக்கு அறிவு கெட்டல, மூளை இல்லை, என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல. அலம்பினேன், புலம்பினேன். 4வது வசனம், நீ எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்விப்பட்டேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினாலே உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறது. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப அழகா இல்லை? இதுவரைக்கும் காதுகளினாலே இந்த வசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் இந்த செய்திகளையும் 7ஆம் மாதத்தின் செய்திகளையும் நாம் கேட்டோம். நம் கண்களாலே கர்த்தரை பார்க்கும்படி, கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பார்க்கும்படி அவர் நிச்சயம் செய்வார். நல்லா ஆமென் சொல்லுங்க. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூணிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு அதுக்கப்புறம் தேமானிடத்தில் அவர் பேசுகிறார். அவர் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபனிடத்திலே போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். 7ஆம் மாதம் இல்லை, ஒரு பாவ மன்னிப்பு வேணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியம், யாரிடத்துல? நம்ம சக தோழரிடத்துல, அம்மா இடத்துல, அப்பா இடத்துல, அல்லது சகோதரிகளிடத்துல, பிள்ளைகளிடத்துல ஒரு மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வருந்துகிறேன் நினச்சிங்கன்னா, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, சர்வாங்க தகன பலிகளை செலுத்தணுமா. 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு போய் சர்வாங்க தகன பலி இடுங்கள். இங்கே லிட்டரலாக நான் சொல்ல, 7 என்பது என்ன, அது எதுக்கு பொருந்துமோ அதை நீங்கள் செய்யுங்க. 7 ஆட்டுக்கடா, 7 காளைகள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தி இனத்திற்கு தக்கதாக
நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அப்போது தேமானியனும் தேமானியனான எலிப்பாசும் சூகியான பில்தாத்தும் நாகமாத்தான சோப்பாரும் போய் கர்த்தருக்கு தங்கள் சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆமென். இது எனக்கு விளங்காத ஒன்றா இருக்கு. நீங்களும் எப்படி யோசிச்சு பாருங்க. திரும்ப வாசிக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிற பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம மன்னிக்கணும் பொழுதுல மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது தான் நம்முடைய சிறையிருப்பு மாறும். மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது நம்ம ரொம்ப வெறுத்து தான் போயிருக்கிறோம். நிறைய நேரம் நம்ம அவங்கள நாசமாக போகணும்னு தான் நினைக்கிறோம். இல்லை, இன்னைக்கு ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்க விரும்புகிறார். அவங்க திருந்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை நிச்சயமாக மாற்றுவார். அப்பொழுது எல்லா சகோதரரும் எப்படி அவன் இரட்டைத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னா, சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒரு பொன் ஆபரணங்களையும் அவனுக்கு கொடுத்தார்கள். எப்படி பிளெஸிங் பாருங்க, ரெட்டிப்பான பிளெஸிங் கவனிங்க. எல்லாரும் பொண்ணை கொடுத்தாங்க, ஆபரணங்களை கொடுத்தாங்க. அதனால அவன் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் யோபு முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். தேசத்திலே எங்கும் யோபுவின் குமாரத்தை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரன் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாயிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். எத்தனை 7 பார்த்தீங்களா? எனக்கு என்ன பயங்கர ஆச்சரியம்னா, யூஸ்வலாக தேடு வேணாம். யூஸ்வலாக நேற்றெல்லாம் கூட 70 தேடுறதுக்குலாம் போதும்னு ஆச்சு. இன்றைக்கி நான் ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்த பொழுது எனக்கு தியானிக்க கூட அல்லது யோசிக்க கூட நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே உட்கார்ந்த பொழுது தான் வேதத்தை திருப்பின பொழுது நம்ம யோபை பற்றி பேசலாம். அதில் என்ன வருதோ ஏது வருதோ எனக்கு தெரியாது. ரெட்டிப்பான நன்மை வரும் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும். அதை பற்றி பேசலாம் அப்படின்னோடனே தான் இன்னொன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. எத்தனை குழந்தைகள் இருந்தாங்கல்ல, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இதை எடுத்தேன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, என்னெல்லாம் மறைக்கிறார். என்னை மறைச்சி தான் அவர் வெளிப்படுத்துகிறார். நான் ரொம்ப கேவலமானவன், பாவம் உள்ளவன், அசுத்தமானவன், பாவிகளிலும் பிரதான பாவி என்று பவுல் சொன்னது போல அதை காட்டிலும் பாவியான மனுஷன். ஆனால் பார்க்கிற நீங்கள் அப்படி இல்லை. உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் கொடுக்கும்படியா, எனக்கு வேண்டியதை கர்த்தர் கொடுக்கும்படியா அந்த ஆலோசனையில் பெரியவர் எனக்கு உதவி செய்கிறார். அதனால் எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறாருன்னா திடங்கொள்ளுங்க. இழப்புக்கு பிறகு, பெரிய வியாதிக்கு பிறகு, சாத்தானின் சோதனைக்கு பிறகு, பெரிய இழப்புக்கு பிறகு, நிறைய டிஸப்பாயின்மெண்ட் பிறகு, தாமதத்திற்கு பிறகு நிறைய பேர் பசை சொல்லலாம் சொன்னாங்க. நண்பர்களே சொன்னாங்க, மனைவியே சொன்னாங்க, இன்னுமா உங்களுடைய உத்தமத்தில் நீ நடக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடு,
அவங்க நண்பர்கள்லாம் சொன்னாங்க, நீ ஏதோ தவறு செய்திருக்கிற, அதனால தான் கர்த்தர் இந்த தண்டனை வர பண்ணினார், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னாங்க. ஆனால் தேவன் அவர்கள் மீது கோபம் பட்டு, நீங்கள் காளைகளை பலியிட்டு அவனிடத்துல பணிந்து கொண்டால்தான் உங்களுக்காக யோபு ஜெபம் பண்ணுவான், நீங்கள் ரட்சிப்பை பெறுவீங்க, மாத்திரமல்ல யோபுவின் சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம முகத்தை பார்க்கிறார். இந்த வாசனை ரொம்ப பிடித்தது. அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்து, அப்படி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவனே சொன்னான், கண்கள் ஒட்டி போய் 2 கன்னங்களும் குழி விழுந்து நாவு மேல் நாவோடு ஒட்டி கொண்டதான். பார்ப்பதற்கே அடையாளம் தெரியாதவனா இருந்தான். சரீரத்தில் சொறி, சிறங்கு, பாயில்ஸ், அவன் பார்க்குவதற்கே ரொம்ப மோசம். தலையில் சாம்பல், ரெட்டில சாம்பலில் உட்கார்ந்து ஒல்லியா. நீங்கள் நிறைய பேர் பேஷண்ட்டை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையை கர்த்தர் பார்த்தார், மாற்றினார், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இழந்த பிள்ளைகளை அப்படியே 7 பிள்ளைகளையும் 3 குமாரத்தைகளையும் அழகா கொடுத்தார். இன்றைக்கு பிள்ளை இல்லாதவங்க நீங்கள் திடன் கொள்ளுங்க. கர்த்தர் அன்னாளை பார்த்தவர், யோபுவை பார்த்தவர். இழந்த பிள்ளைகளை அல்லது பிறக்காத நிலையில் இருக்கிறவர்களை கர்த்தர் பார்த்து 7 குமாரரையும் 3 குமாரத்தையும் கொடுத்தார். நீங்கள் முந்தி இருந்ததை காட்டிலும் உங்கள் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ போகிற நிலைமையை கர்த்தர், யோபு சொன்னான், நான் போகிற வழியை கர்த்தர் அறிவார். அந்த வார்த்தைக்கு நாங்கள் அவர் அறிந்திருக்கிறபடினால சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, யோபின் வழியாக நீர் கற்றுக் கொடுத்த இந்த பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இரட்டிப்பான நன்மை தருவேன், நான் இன்றே தருவேன் என்று சொன்னவர் அப்படியே தந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள், இந்த ஊழியத்திற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகள், ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே அற்புதங்கள், மழை ஒவ்வொரு வீடின் மீது விழட்டும் சுவாமி. எல்லா இல்லாமைகள் போகட்டும், எல்லா வறுமைகள் மறையட்டும். குழந்தையின்மை இல்லாமல் பிள்ளைகளை பெற்றெடுக்கிற கிருபை, திருமணம் ஆகிற கிருபை ஆண்டவரே. இந்த மாதம் ஏதோ நடக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த மாதம் தான் நீங்கள் நடத்த போகிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு நாட்கள் அல்ல, கிழமைகள் அல்ல. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமம் இருக்கிறபடினாலே இந்த நாமத்துக்கு பயந்து இருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவங்க புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வார்கள் என்ற வார்த்தையின்படியே பிள்ளைகளுடைய தேர்ச்சி, பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்கள், பிள்ளைகளுடைய வளர்த்தி, பிள்ளைகளுடைய பரிசுத்தம், பிள்ளைகளுடைய திருமண காரியம், பிள்ளைகளுடைய பாசு, பிள்ளைகளுடைய கல்வி, எதிர்கால வாழ்க்கை, இவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. சகல நன்மையும் தந்து நடத்துங்க. இந்த காலையும் மாலையும் இரவும் பாதுகாத்து கொள்ளுங்க. பிரயாணத்தை சுகமாக வாய்க்க பண்ணுங்க. ஆபத்து விபத்து நேரிடாதபடி கிருபையாக காத்து கொள்ளுங்க. பிறந்த நாளை திருமண நாள் அனுசரிக்கிற பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.